தமிழ் தொலைக்காட்சி நடத்தும் சரிகமபாவில் தற்போது 3வது இறுதிச் சுற்று போட்டியாளர் தெரிவாகும் சுற்று ஆரம்பமாகியுள்ளது. இதில் நடுவர்களின் முடிவு என்னவாக இருக்கும்? பல சுற்றுகளை கடந்து வந்த சரிகமப நிகழ்ச்சியில் இந்த வாரம் போர்க் சுற்று இடம்பெற இருக்கின்றது. இறுதிச் சுற்றுக்காக மொத்தம் 5 போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்ட நிலையில் இதுவரை 2 போட்டியாளர்களே தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இதில் கடந்த வாரம் டூயட் சுற்றில் போட்டியாளர் ஸ்ரீகரி தெரிவாகி இருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து இந்த வாரமும் பல திறமையான போட்டியாளர்கள் பாடியுள்ள நிலையில் நடுவர்கள் என்ன முடிவு செய்ய போகின்றார்கள் என்ற பெருங்கேள்வி ரசிகர்களிடையே நிலவுகின்றது. இதேவேளை சரிகமபாவில் இலங்கையை சேர்ந்த சபேசன் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுகின்றாரா என்ற கேள்வி அவரது இலங்கை மற்றும் தமிழ்நாட்டு ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. குறிப்பாக ஆரம்பத்திலிருந்தே தனது குரல் வளத்தால் அரங்கத்தை அதிர வைத்து வரும் சபேசன் அண்மைய வாரங்களிலும் சிறப்பாக பாடி பல கோல்டன் சவர் விருதுகளையும் வென்று வந்த போதும் இறுதிச் சுற்றுக்கு தெரிவாகும் வாய்ப்பினை அவர் இதுவரை பெறவில்லை. 5 பேர் கொண்ட இறுதிச் சுற்றை நோக்கி சபேசன், சிவானி, இனியா, பவித்ரா எனும் போட்டியாளர்கள் இருந்து வரும் நிலையில் கடந்த 4 வாரங்களில் நடந்த சுற்றுகளில் 2 போட்டியாளர்களே இறுதிச் சுற்றுக்கு தெரிவாகியுள்ளனர். சுசாந்திகா முதல் இறுதிச் சுற்றுக்கான போட்டியாளராகவும் அதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் ஸ்ரீகரி 2வது இறுதிச் சுற்று போட்டியாளராகவும் தெரிவு செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இவ்வாரம் இடம்பெறவுள்ள சுற்றில் சபேசன், சிவானி, பவித்ரா ஆகியோரிடையே கடும் போட்டி நிலவி வருவதாக தெரிய வருகின்றது. இதன் மத்தியில் இவ்வாரம் சபேசன் மிக சிறப்பாக பாடல் ஒன்றை பாடி அரங்கத்தை அதிர வைத்துள்ளதாகவும் 3வது இறுதிச் சுற்று போட்டியாளராக தெரிவாகியுள்ளதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. எவ்வாறாயினும் இதன் இறுதி முடிவினை எதிர்வரும் சனிக்கிழமை ஒளிபரப்பாக உள்ள தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் காணலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.